இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியில் 100க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சீன புத்தாண்டு அன்பளிப்புகள். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோசரி ஆர் ரமணனை நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டுள்ள சுங்கைபுலோ தொகுதியில் சீன புத்தாண்டை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சீன புத்தாண்டு அன்பளிப்பு கூடைகள் வழங்கப்பட்டன. இந்த புத்தாண்டில் வசதி குறைந்த மூத்த குடிமக்களும் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் சீன புத்தாண்டை வரவேற்கும் வகையில் அவர்களுக்கு அன்பளிப்புகளுடன் மேண்ட்ரின் ஆரஞ்சு பழங்களையும் டத்தோசரி ரமணன் வழங்கினார். இது போன்ற பண்டிகை காலங்களில் மட்டுமின்றி எல்லா காலகட்டங்களிலும் தொகுதி மக்கள் தங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு உதவிகள் நல்கப்பட்டு வருவதாக டத்தோசரி ரமணன் தெரிவித்தார். நாட்டின் முதன்மை நெடுஞ்சாலைகளில் வாகன போக்குவரத்து சீராக உள்ளது. சீன புத்தாண்டையொட்டி பிரதான நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று காலையில் எவ்வித இடையூறின்றி வாகனங்களின் போக்குவரத்து சீராக இருப்பதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM கூறுகிறது. கிழக்கு கரை நெடுஞ்சாலையில் விபத்து காரணமாக வாகனங்களின் போக்குவரத்து மெதுவாக இருப்பதாக அது தெரிவித்துள்ளது. காலை 10:15 மணி நிலவரப்படி கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் 43.4வது கிலோமீட்டரில் கந்திங் சம்பாவிலிருந்து புக்கிட் திங்கி வரை மற்றும் பெந்தோங்கிலிருந்து காராக் நெடுஞ்சாலையின் 61.4வது கிலோமீட்டரில் விபத்து காரணமாக வாகனங்களின் நகர்ச்சி மெதுவாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. வடக்கு தெற்கு பிளாஸ் நெடுஞ்சாலையின் 25.1வது கிலோமீட்டரில் ஜொஹூர் சென்னாய் உத்தாரா கூலாயில் விபத்து காரணமாக வாகனங்கள் மெதுவாக நகர்வதாக LLM அறிவித்துள்ளது. இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ மலேசியாவின் முன்னணி மேம்பாட்டாளர் நிறுவனமான YTL கார்ப்பரேஷன் பெர்ஹாட்டின் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று அண்மையில் பகிரங்கமாக அறிவித்த பாஸ் கட்சியின் பேரா மாநில தலைவர் ரஸ்மான் ஜக்காரியா சட்ட நடவடிக்கைக்கு ஆளாகியுள்ளார். ரஸ்மான் ஜக்காரியாவுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸை சார்பு செய்வதற்கு தமது வழக்கறிஞர் தயாராகிவிட்டதாக ஹனாயோ குறிப்பிட்டுள்ளார். ரஸ்மான் ஜக்காரியா அண்மையில் தமது உரையில் சகாம்போட் எம்பியான ஹனாயோ YTL நிறுவனத்தின் உரிமையாளரின் மகள் என்றும் கோடீஸ்வரரின் மகள் என்றும் அறிவித்து இருந்தார். எனினும் தாம் இவ்வாறு கூறியதற்காக ரஸ்மான் ஜக்காரியா மன்னிப்பு கேட்டுக்கொண்ட போதிலும் அதே உரையில் ஹனாயோவிற்கு எதிராக அவதூறு தன்மையில் கூறியதற்காக அவருக்கு எதிராக அந்த பெண் MP சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். தங்களை மதவாதிகள் என்று கூறிக்கொண்டு மற்றவர்கள் மீது கண்மூடித்தனமாக குற்றச்சாட்டை முன்வைத்து அவதூறு செய்து வரும் நபர்களை இனி விடக்கூடாது என்று ஹனாயோ சூளுரைத்துள்ளார். கடந்த ஜனவரி 10ஆம் தேதி ஜொஹூர் பாரு தாமான் ஆபாட்டில் உள்ள வர்த்தக வளாகத்தில் தம்மை கடத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக சிங்கப்பூர் மாது ஒருவர் அளித்துள்ள புகார் பொய்யானதாகும் என்று ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 22ஆம் தேதி 45 வயதுடைய அந்த சிங்கப்பூர் மாது செய்து கொண்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் அந்த வணிக தளத்தில் குறிப்பிட்ட இடத்தில் அப்படியொரு கடத்தல் முயற்சிகள் நடந்ததற்கான எந்தவொரு தடயமும் இல்லை என்பது CCTV கேமரா வழி தெரியவந்துள்ளது. சம்பந்தப்பட்ட மாதுவிடம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் கடத்தல் முயற்சி போன்ற எந்த அசைவுகளும் கண்டறியப்படவில்லை என்று டத்தோ குமார் குறிப்பிட்டார். அந்த மாது அளித்துள்ள புகாரின்படி தேநீரை விற்பதற்கு ஓர் ஆணும் பெண்ணும் தன்னை அணுகியதாகவும் அவர்கள் அந்த தேநீரின் மணத்தை நுகரும்படி கேட்டுக்கொண்ட போது அதனை நுகர்ந்த அடுத்த கணமே தாம் மயக்கமுற்று சுயநினைவை இழந்ததாக தெரிவித்துள்ளார். பொய் புகார் அளித்ததற்காக அந்த சிங்கப்பூர் மாது குற்றவியல் சட்டம் 182வது பிரிவின் கீழ் இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவார் என்று டத்தோ குமார் குறிப்பிட்டார்.
ஜொஹூர் பாரு குற்றவியல் சம்பவங்களுக்கான தளம் போன்று மக்கள் பாதுகாப்புக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் தவறான சித்தரிப்புகளை பரப்பி வரும் நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டத்தோ குமார் எச்சரித்தார். பூச்சோங் 14வது மைல் கம்போங் பூங்கமல்லூரில் முகமூடி அணிந்த ஆயுதமேந்திய கும்பல் வீடொன்றில் நடத்திய கொள்ளை மற்றும் 2 வெட்டுக்கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:13 மணியளவில் பூட்டப்படாத வீட்டுக்குள் நுழைந்து நடத்தப்பட்ட கொள்ளை மற்றும் தாக்குதல் சம்பவத்தில் மொத்தம் 11 பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் ஃபைரோஸ் ஜாஃபார் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் வெட்டுக்கத்தியினால் தாக்கப்பட்டு காயங்களுக்கு ஆளான 2 சர்டாங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று ஃபைரோஸ் ஜாஃபார் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் உள்ளூரை சேர்ந்த 23க்கும் 28க்கும் இடைப்பட்ட வயதுடைய 6 பேரை கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வெட்டுக்கத்தியையும் பறிமுதல் செய்துள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். பிடிப்பட்ட 6 பேருக்கும் போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு குற்றப்பதிவுகள் இருப்பதாக ஃபைரோஸ் ஜாஃபார் மேலும் கூறினார். 11 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் தரை வீடொன்றில் நுழையும் காட்சியை கொண்ட காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஜொஹூர் க்ளுவாங் மக்கோத்தா இராணுவ முகாமை சேர்ந்த வீரர் ஒருவர் செலுத்திய கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து ட்ரெய்லர் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவ்விபத்து நேற்று மாலை 4:25 மணியளவில் க்ளுவாங் ஜலன்பத்து பஹாட் மிர்சிங் சாலையின் 72வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. 39 வயது முகமது ஷாருடின் ரஹீம் என்ற அந்த வீரர் க்ளுவாங்கிலிருந்து கஹாங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இவ்விபத்து நிகழ்ந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று க்ளுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பாரின் முகமது நோ தெரிவித்தார். நாளை ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை சீன புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. சீன புத்தாண்டையொட்டி ஜொஹூர் பாரு மாநகரில் பல்வேறு பகுதிகளிலும் பேரங்காடி மையங்களிலும் 1 வாரத்திற்கு முன்பே வண்ணமயமான ஒளி அலங்காரங்களுடன் சீன புத்தாண்டு களை கட்ட தொடங்கியது. சிங்கப்பூர் டாலருடன் ஒப்பிடும்போது மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு சிறியதாக இருக்கும் சூழ்நிலையில் ஜொஹூர் பாருவில் ஷாப்பிங் செய்வதற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கும் சிங்கப்பூரியர்கள் அதிகளவில் குவிந்து வருகின்றனர். சீன புத்தாண்டின் போது சிங்கப்பூரியர்கள் பலர் மலேசியாவில் வசிக்கும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களை சென்று பார்ப்பது தற்போது ஒரு பாரம்பரியமாகிவிட்டது. ஜொஹூர் பாருவிற்கு அடுத்து மலாக்கா, பினாங்கு, கோலாலம்பூர் போன்ற பிற மாநிலங்களுக்கு சிங்கப்பூரியர்கள் செல்வது வழக்கமாகும். இதன் காரணமாகவே ஜொஹூர் பாலம் மற்றும் 2வது இணைப்பு பாலம் ஆகிய முதன்மை தரைவழி பாதைகள் வழியாக சிங்கப்பூரியர்களின் வருகை உச்சக்கட்ட நேரத்தில் பெரும் நெரிசலை ஏற்படுத்தி வருகிறது. மக்களின் கூட்டம் மற்றும் நெரிசல் ஜனவரி 24ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சிங்கப்பூர் குடிநுழைவு மற்றும் சோதனை சாவடி ஆணையமான ICA அறிவித்துள்ளது. பள்ளி விடுமுறையாக இருப்பதால் 24 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வுட்லண்ட்ஸ் மற்றும் துவாஸ் சோதனை சாவடிகளை பயன்படுத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.